ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்காக ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். இந்த முடிவுதான் உனக்கு நல்ல முடிவாக இருக்கும். பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். அதாவது, உன்னிடம் ஒன்றுமே கிடையாது. நீ வாழ்ந்தது வேறு, இப்பொழுது இவள் இருப்பது வேறு, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இதை நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. யாரை நினைத்து நொந்து போவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். தங்கமே, நீ எதற்காக நொந்து போக வேண்டும்? வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுக்க இருக்கிறேனே. ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய நான் இருக்கிறேனே. பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உனக்கு நல்ல விஷயத்தையும் நல்ல செயல்களையும் செய்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றி விட இங்கு சாயான நான் அப்பாவாக உனக்கு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். யாருமே இல்லை என்று இருப்பவன் தான் வாழ்க்கையை பார்த்து பயப்படவும் வேண்டும். அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் என்று பயப்பட வேண்டும். உனக்கு எல்லா இடத்திலும் நான் இருந்து அடுத்தடுத்த கட்டங்கள் தானாகவே நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. உனக்கு ஒன்று தெரிந்து கொள். ஒரு வருஷத்திற்கு முன்பு நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாய், இப்பொழுது நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய், இதை தெரிந்து கொள். வாழ்க்கையில் நீ யாருக்காகவும் வாழவில்லை, உனக்காகத்தான் வாழ்கிறாய். உனக்கு என்ன தேவையோ அது என்னிடத்திலிருந்து நிச்சயமாகவே கிடைக்கும். சிரித்தபடி இரு. வாழ்க்கைக்கான முடிவை எடுத்துவிட்டேன். எந்தெந்த நேரத்தில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ நிச்சயமாக அந்தந்த உதவிகளானது உன் கையில் வந்து சேரும். சிரிப்பாக உன் வாழ்க்கை அமையும். பல நேரங்கள் கண்ணீருடன் தான் இருந்தது. ஆனால் இனி வரப்போகும் நாட்கள் அனைத்துமே சிரித்தபடியே நீ வாழ்க்கையை அனுபவிப்பாய். இதற்கெல்லாம் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. ஒவ்வொன்றும் நினைத்து நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் தான் அதிகமாக வரும். எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு. படிப்படியாக அனைத்துமே உனக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வழி உன் வாழ்க்கையில் பிறக்கும். தங்கமே, சாயான நான் உனக்கு வேறு யாரும் அல்ல. உன்னுடைய அப்பா நான். எல்லா விதத்திலும் உனக்கு உபயோகமாகத்தான் நான் இருப்பேன். கவலைகள் வேண்டாம். உன்னை நான் எந்த இடத்திலும் ஏமாந்து போக நிச்சயமாகவே விடமாட்டேன். நீ ஏமாந்து போனால் அது நான் ஏமாந்து போனதற்கான அர்த்தம். என்னுடைய பிள்ளையை நான் ஏமாற்றவும் மாட்டேன். இதுவரை நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த என் குழந்தைக்கு இனி ஒவ்வொன்றுமே இன்பமாகவும் நன்மைகளாகவும் நிச்சயமாகவே கிடைக்கும். கவலைகள் இருந்தால் தூக்கி போட்டுவிட்டு என்னுடைய முன் வந்து அமரு. உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நல்ல காலம் பிறக்கும். எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.